ஐயா ஏதாவது ஒண்ணு சொன்னா சொல்ல விடு, இல்ல சொல்லாத வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லு. ரெண்டுத்துலயும் இல்லாம இது பேசுறது. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இதை தொட்டு சாப்பிட்டது இல்லம்மா. ஐயா என்ன பண்ற, முத்தம் கொடுக்குறீங்க? ஐயோ பக்கத்துல நிக்க மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்கணும். அப்ப இவ்வளவு விளையாடும், இவ்வளவு ஓடிடுவாட்டங்க. ஏன்னா நீ எல்லாத்துலயும் கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறாங்க. கடைசி நம்ம வீட்டில் இருக்கிறவரையும் அவங்கள நல்லா வச்சு நல்லா அனுப்பணும். என் ஒய்ஃபை இப்போ என் கூட வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா. குட் மார்னிங். ஃபுல்லாக வாழ்க்கையிலே மொதல் உருப்படியாக இந்த வாட்டி ஊருக்கு வரும்போது தான் வேற ஒரு வேலை பார்த்துருக்கா. இந்த பேஸ்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்தது. இங்கே எப்போ வந்தாலும் இது எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நானும் எதுக்கு போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டுன்னு வேப்பம் வச்சு தான் உடச்சி வச்சு விளக்கிட்டுருவேன். இந்த வாட்டியாக எடுத்து வந்திருக்கேன். இவங்க 2 பேரும் கையில் பிடிக்க முடியலங்க. சிவா ஆளுக்கு ஒரு மூலைக்கு ஜாலியாக ஓடி ஓடி விளாட்றாங்க. நல்லா கிரவுண்டு மாதிரி கிடக்கா போயிட்டே தான் போகிறான். ஆமாம், மாமியார் நைட்டு 10-10:30 வந்தாங்க. அதான் அப்படியே அந்த போன விளாகில் இருக்கும் பாருங்க. இப்போ காலையில் இஞ்சி பல்லுக்கெல்லாம் விளக்கிட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக குளிக்கணும். சிவாவுக்கு சுடுதண்ணில் தான் குளிப்பாட சொல்லியிருக்காங்க. சீக்கா போட்டு நல்லா க்ளீனாக அவனை கழுவிட்டு அப்புறம் பச்சையில் தடவுனா சரியாக விடுமா 2 நாளைக்கு. போய் கேட்டு வந்த மாதிரி 1 மணிக்கு மேலே வர சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு பச்சையில் தேடி வைக்கணும் அப்படின்னாரா. அதுக்காக தான் முடிச்சுட்டு கிளம்ப மாட்டேங்க. கோழி எடுத்துட்டு வந்தாங்க, அது காலையிலே தப்பிச்சு ஓடிருச்சு. அதுக்காக இப்படியே அடி ஊந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தனை கூப்பிட்டேன். அவன் மச்சான் வரதுக்குள்ளே கிளம்பிடுச்சு, அடிச்சுட்டாரு. இவங்கள நல்ல வேலை காலில் மட்டும் தான் அடி. ஆமா, இவங்கள பாத்தீங்களா, பயமே இல்ல கோழிய விளையாடுறாங்களாம். அதான் பாருங்க, சிரிப்பு சிரிப்பு விளையாட்டான். நான் பிடிச்சிக்கிறேன், விளையாடு. சரி நான் பிடிச்சிக்கிறேன், உனக்கு கொத்தாத பாத்துக்கிறேன். இடத்த பாத்தீங்களா, பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஊருக்கு வந்து அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்றும் மாற்றலைங்க. நைட்டு எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தோம். 10-10:30 இருக்கும் நைட்டு. இப்போ வந்து சிக்கன் ரைஸ் வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளாக சரி சாப்பிட்டுலாம் ஆசை. போயிட்டு பரோட்டா வாங்கினது சிக்கன் ரைஸ் ஃபுல்லாக அடிச்சு நவுத்தியாச்சு. சாப்பிட்டு 10-11 மணி இருக்கும் படுத்தோம். காலைல எந்திரிக்க முடியாம தான் இருந்தேன். எங்கள் அம்மா தான் வந்து எழுப்பிட்டாங்க, என்னடா பச்சை சாப்பிட வந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அங்கே போனால் அவர் 1 மணிக்கா வாங்கிட்டாரா. சரிவா போயிட்டு குளிச்சு வச்சு வரலாம். டீ போட்டுட்டு இருக்கப்போ காலையில். சரி அதுக்குள்ளே இதை பிடிச்சி கட்டி வைக்கலாம். இன்னும் எனக்கு கொள்ளலாம் மனசு வராதுங்க. அதனால நான் அடிச்சு ஓடிச்சுன்னா எதுக்கும் வேஸ்ட்டாக போடுங்க பாருங்க. ஐயோ என்ன பண்ற, முத்தம் கொடுக்குறீங்க? ஐயோ கழுத்தை கொத்தாது. ஆனா அது பயப்படுது. அது கொத்துற மாதிரி தெரியல. பாருங்க கையை கொண்டு வரும்போது பயப்படுது. அவங்க இப்ப ரொம்ப தைரியம். சிவாலாம் கை வைக்க மாட்டான். இவளுக்கு என்ன பண்ண போற, வாய் வைக்க கூடாது. பாத்தீங்களா, கை விடு. பயங்கிறதே கிடையாது சுத்தமா. செம்மையா கதருவாங்க. அவன் என் கேரக்டர் சிவா. இவளுமே என் கேரக்டர் தான் நினைக்கிறேன். அப்படியா? குடுக்கலையா, தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். என்னது அது தொடக்கூடாது? என்னது தொடக்கூடாது? அத பிச்சு போடுவான் கை வச்சுன்னா. தூக்கிட்டு போவோமா? கோவம் வருதான், கோவம். எப்படி முறைக்கிறது பாரு. இப்படிதாங்க ஏதோ சொன்னா கோச்சுக்குவா. இப்ப என்ன வேணா செய்யுமா, உன்னை யாருமா கேட்டா? என்ன வேணா செய். ஐயோ நாங்களாம் என்ன வைக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, நாங்க கொல்ல வேணாம், அவ கொண்டுடுவா. சரி நம்ம கட்டி போதும். கோழி மேல தொடாத, கோழி பேன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ சாவுன்னு அடிச்சிருந்தா அடிச்சு ஒரே கொண்டிருப்பேன். மனசு வரல. இப்பெல்லாம் எந்த ஒரு இதையும் கொள்றதுக்கு மனசு வர மாட்டேங்க. அதனாலதான் ஆயா திட்டுறாங்க. கோவப்படுறியா? சரி சரி சரி. நாங்கள் ஏதோ ஆடம்பாடி போகணும். அங்கே தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இது ஒரு வேலைங்க. என்னது ஏரோப்ளேன் போதா? ஒன்னே காணும். ஏம்மா என்னடா தூக்கம் வந்துச்சு மேடத்துக்கு. சரி எவ்வளோன்னு கேட்டு சொல்லு. சிவா இப்போ சீக்காலாம் போட்டு குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணுங்க. நீங்கள் அம்மா சில வர நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில் தூக்கிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு. ஊருக்கு வந்தாலே முக்கியமாக தான் பாருங்க, இந்த செடிங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் பாவம் காஞ்சி கறி போய் கிடந்தது. நானும் இங்கே வரும்போதெல்லாம் என்னடா இதெல்லாம் எதுவுமே காய்க்கலையே, வளரவே இல்லைன்னு நினச்சா, நமக்கே சாப்பாடு இருந்தாலும் உயிரோட இருப்போம். தண்ணியே இல்லை எதுக்குமே. வச்ச சைஸ்லேயே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி இல்லை. நாங்கள் போயிட்டோம்னா 1.5 மாதம் 2 மாதம் கருவி போய் கிடக்கு. இந்த கோழியாக காலைல பிடிச்சி வீடியோவில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கோழியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்க தானே பெருசாக இருக்கு, ஆனால் போந்தா கோழி மாதிரி. இதுவும் ஒரு நாட்டுக்கோழி வகை தான், ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழியான்னு தெரியல. இதுதான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு இந்த கன்று தான்.
பொம்மையை உடைக்கிற வரையும் சிவா ஓய மாட்டாங்க. இதான் உன்னை பார்த்துட்டானா அதை உடைக்கிற வரையும் விளையாடுவான். அப்புறம் மாமியார் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க வெறும் இந்த விளாக். இதெல்லாம் அவங்க வாடகை இருக்கிற ஓனர் வீட்டில் இருக்குங்க. அவங்க எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க எடுத்துட்டு வருவாங்க. நான் இது வரையும் சாப்பிட்டதே இல்லை, உண்மைக்கே இதை சாப்பிட்டதே கிடையாது. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இதை தொட்டு சாப்பிட்டது இல்லைம்மா. நீ சொல்ற நம்ப முடியல. பிடிக்கல. முக்கியமானது இதுதாங்க. இன்னொருமா திருப்பதி லட்டு. அப்புறம் வந்து சும்மா பொரி பாப்பாவுக்கு வந்து மணிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பொம்மை 2 பேரும் வாங்கினாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாங்க. அதை உடச்சி போட்டுருவாங்க. சொல்லிட்டா இங்க வரும்போது திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்தே அவனு சொல்லியிருந்தான், அதனால லட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சும்மா வீடியோ வந்து அப்படி என்ன பண்ணாங்க 2 வீடியோ எடுத்துறாங்க. எனக்கு சின்ன ஒரு விஷயத்துல சிவாவை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வீடியோவுக்கு வரவே மாட்டான், போட்டோ எடுத்தாலும் வர மாட்டாங்களா. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும்ப்பா. உண்மைதான், என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் அளவுக்கு அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் மாட்டேங்க. ஏன்னா என்னோட கேரக்டர் எப்படின்னா, பொண்ணுங்களை ஏன் கொஞ்சம்னா அவங்க எல்லா விதத்துலையும் எல்லாத்துலையும் கஷ்டத்தை தான் அனுபவிக்க போகிறாங்க. கடைசி நம்ம வீட்டில் இருக்கிறவரையும் அவங்கள நல்லா வச்சு நல்லா அனுப்பணும். என் ஒய்ஃபை இப்போ என் கூட வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா, அது மாதிரி எனக்கு இவன் வந்து தனிக்கட்டு ராஜா வளர்ந்துட்டானா அவன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் அவன் செய்யலாம். பொண்ணுங்களால் அது முடியாது, செய்யக்கூடாது. சொசைட்டியோட இது அவன் எதுலையுமே வீடியோலேயே வரமாட்டாங்க. அதான் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் இதாக இருக்குது. நீ ஏன்டா வீடியோவில் வரமாட்டேங்கிற? இவன் என் பையன் மேலே அதிக பாசம் எனக்கு, இவருக்கு வந்து அவர் பொண்ணு மேலே பாசம்லாம் 2 பேர் மேலே இருக்குங்க. கேர் பண்ணுறது வெளிப்படுத்துறது எல்லாம் பொண்ணுகிட்ட தாங்க. நீ எந்த அப்பாவது கேட்டு பாருங்க, தான் பையனை கேளுங்க, அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துருக்காரா. சின்ன வயசுல எதாக இருந்தாலும் நடந்திருக்கும். பெரிய பையன் ஆகிட்டா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியல, அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒன்றுனா புள்ள விட மாட்டான், பிள்ளைக்கு ஒன்றா அப்பா விட மாட்டான். இதுதான் இயற்கை. இந்த சட்டை கொடன்னு இருக்கு, இதே சாமி போட்ட அந்த இதெல்லாம் போய் பார்க்கணுங்க. நீ இப்போ இது பண்ணிட்டு வரும். பிள்ளைக்கு அப்படியே 3 நாளா ராத்திரியில ரொம்ப காய்ச்சல், அப்படி ஒரு காய்ச்சல். அவன் முட்டி இல்ல, இங்க வா சிவா, இங்க வாடா, அப்புறம் நான் அடிச்சு விடுவேன் சிவா. இப்படியே தாங்க பண்ணுவான். இது டென்ஷன். வாடிமா. அவன் முட்டிலலாம் இந்த கார்வா காயின் பார்த்துருக்கீங்களா, நல்லா ரவுண்டா அவ்வளோ பெருசு வந்திருக்கு. சூடு வச்சுக்கிட்டேங்கிறான். கால்ல இருக்கு, கால் முட்டியில இவ்வளோ பெருசு, இங்க மூக்குல வந்திருக்கு, இவுத்திட்ட வந்திருக்கு. அப்புறம் முதுகுல 4ங்க, அப்படியே ஒன்னா 4 இடத்துல கடிச்சிருக்கு. அப்படியே ஒன்னா அழகா இருக்கு. இந்த மாதிரி அப்படி இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட் அவன் கீழே எங்கேயோ விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சுதான் அலட்சியமா விட்டுட்டான். அதனால ஒரு 2 நாள்ல ரொம்ப பெருசாயிருச்சு. எனக்குன்னா பயம் தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடனேவே ஊசி போடுவாங்கன்னு போனாரு. ஊசி போடல, ஆயில்மெண்ட் மட்டும் கொடுத்தாரா. சரி, எனக்கு இது போலதான் இருந்தது, சின்ன வயசுல கொடுத்தாங்க, உடனே சரியாயிருச்சுன்னாரா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூல் அனுப்புறேன்னு சொன்னேன். அதையும் மீறி சனி ஞாயிறுக்கு போலாம். அதுக்குள்ள ரொம்ப 2 நாளைக்கே ரொம்ப பெருசாயிருச்சு. ஸ்கூல் அனுப்புனா எனக்கு தெரியாது, அதுக்கு மேல ரொம்ப பெருசாயிருச்சுன்னா நான் அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், கண்டுக்க மாட்டேன் அப்படின்னாரா. சாமி, நமக்கு புள்ளதான் முக்கியம், ஸ்கூல் கூட அப்புறம் போய். ஏன்னா இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து இதை ஏன் பெருசா பேசுறோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். கையை வலிக்குதுங்க. ஏன் பெரிய விஷயம் இல்லை, சில பேரை பொறுத்தளவுக்கு இது என்ன சாதாரண ஒரு காயம் தானே அப்படின்னு தோணும். ஏன்னா சின்ன வயசுல எனக்கு இது மாதிரி சின்னதா ஆரம்பிச்சது. அவனுக்கு நெறிக்கட்டி வந்து 3 நாள் நைட்டு காய்ச்சல், உடம்பு ஃபுல்லா தொடையில வரும்ல. இதுதான் கதை சொல்ல விடுறேம்மா. சொல்லுப்பா. சின்ன வயசுல இதே மாதிரி குட்டியா வந்ததுங்க. 1 மாசம் கூட ஆகல, சரியா விவரம் தெரியல. சிவா மாதிரி தான் இருக்கேன். என் கூட எந்த பசங்களும் என் பக்கத்துல நிற்க மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்கணும். அப்போ இவ்வளவு விளையாடும், இவ்வளவு ஓடிடுவாட்டங்க. ஏன்னா நீ ஓடுவ, எனக்கு விவரம் தெரியாது. சொல்றேன், இங்க இருந்து அப்பெல்லாம் விளையாடும் போது மேல ஃபுல்லா கொப்பளமா கட்டிக்கிட்டே வந்துருச்சு அந்த ஒரு சின்ன பூச்சி கடியால. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அசல்ட்டா ஓடக்கூடாது. அலோபதியில நல்லா பார்ப்பாங்க, இருந்தாலும் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் இதுக்கு நாட்டு மருந்து ரொம்ப பெஸ்ட், எஃபெக்டிவா இருக்கும், திரும்ப வராது. ஸோ அதனாலதான் இங்க வந்த காரணமே. வீட்லயே பெரிய நாங்கன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் அரைச்சு கொடுத்தோம். இவரு சொல்ற மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புனா எனக்கு அதுதான் பயம். மத்த பசங்க எல்லாம் இவனை பார்த்தா ஒதுக்கி வச்சிருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எனக்கு தள்ளிலாம் விட மாட்டாங்க. அதாவது தள்ளி உட்கார வைக்கிறதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு பயம் வேற அதிகமாயிருச்சு. அதாங்க அடுத்தது. இல்ல அவனுக்கு எதுவும் தெரியாது இல்ல. ஐயா, ஏதாவது ஒண்ணு சொன்னா சொல்ல விடு, இல்ல சொல்லாத வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லு. 2த்துலயும் இல்லாம இது பேசுறத வர்றது அப்படியே வாய மூடுங்கன்னா
நான் எனக்கு பேச தோன்றப்ப பேச விட மாட்டாரு. பேசலாம், எப்பயாவது பேசாம உட்காந்துருந்தா ஏதாவது பேச வேண்டியதானே, அப்படின்னா என்னத்த பேசுறது? ஆளை பாடுறா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வாங்க.